பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் இல்லை அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க முடியாது. ஆகவே கிறிஸ்துவின் பாடுகளை, கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறார், எனக்காக அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார், எனக்காக மரித்தார், 3ஆம் நாள் எனக்காக உயிரோடு எழும்பினார், என் பாவங்களுக்காக மரித்தார் என்று சொல்லி தேவன் மீது வைக்கிற விசுவாசம், அவர் மீது நாம் வைக்கிற விசுவாசம், தேவனை தேடுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம் மீது அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி வசனத்திலே பார்க்கிறோம். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக தேவன் நமக்கு பலன் அளிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை நாம் தேட வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், முழு மனதோடு கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை விசுவாசம் வைக்க வேண்டும். நோவா பாருங்க, நோவா காலத்திலே அழிவு வரப்போகிறது என்று சொல்லி சொன்ன மாத்திரத்திலே நோவா தன் குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்தினார், பேழையை உண்டு பண்ணினார், எல்லாவற்றையும் பேழைக்குள்ளே கொண்டு போய் சேர்த்தாரு. ஆனாலும் ஜனங்கள் யாரும் இதை விசுவாசிக்கவே இல்லை. ஆனால் நோவா விசுவாசித்தாரு. அவர் விசுவாசத்திற்கு கிடைத்த மேலான பலன் அவரும் அவர் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கும் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் மேலானதாக இருக்க வேண்டும். கர்த்தர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை இழந்துடாதீங்க. காத்திருங்க, பொறுமையோடு காத்திருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார். ஆமீன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்திருக்கிற காரியம் ஒன்றும் தடைபடாது. நீங்கள் தேவன் மீது விசுவாசமாக இருங்க, கர்த்தர் உங்கள் மீது அன்பாக இருப்பார். அவருடைய அன்பு உங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணும். உங்கள் விசுவாசத்திற்கேற்ற பலனை பரத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.